இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர். இணைந்து வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த கிராமத்து சூழலில் நாட்டுக்கோழி கிரேவி பண்ணால் எப்படி இருக்கும்? எவ்வளோ சூப்பராக இருக்கும். இயற்கை சூழ்ந்த இந்த இடத்துல நம்ம நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறோம். அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஆயில் 50 ஆயில் விட்டுக்கிறேன். அரை கிலோ கறி பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு போதும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, ஒரு 4 தக்காளி போடுறேன். புதினா, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கறி ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு, அரை கிலோன்றதால உங்களுக்கு பார்த்து நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கணும். 2 ஸ்பூன் போடலாம். சிக்கன் மசாலா அது 2 ஸ்பூன். சால்ட்டு, அதுக்கப்புறம் தண்ணி. ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு நாட்டுக்கோழி கறி வேகிறதுக்கு அது சுண்டி வரதும் கரெக்டாக இருக்கும். கிரேவி மாதிரி வரும். தேவையானதெல்லாம் போட்டாச்சு. தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கிட்டு மூடி வைக்கலாம்.